ஓகே, இப்போ என்ன ஒரு கேள்வி என்றால், யார் யாரை கண்டிக்க வேண்டும்? அதுதான் இப்போ பிரச்சனை. கண்டித்தல் ரொம்ப பிடிக்குங்க, யார் யாரை கண்டிக்கணுங்கிறது தான் தெரியாது. இப்போ நாம் என்ன பார்த்துட்டோம்? கண்டிப்பில் என்ன இல்லை? கோபத்தை காட்டக்கூடாது, பழிவாங்க காட்டக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது, கண்டித்தல் என்பது அன்பின் செயல். அந்த அன்பின் செயல் எப்படி? ஒரு வழி விலகிறது தனக்கு நெருக்கத்தை தர வேண்டும். எப்படியோ போயிடுங்க அப்படின்னு போகக்கூடிய ஒன்று அல்ல. இப்போ மூன்றாவது கேள்வி, யார் யாரை கண்டிக்க வேண்டும்? கணவன் மனைவியில் சொல்லுங்க, யார் யாரை கண்டிக்க வேண்டும்? எபேசியர். அவ்வளோதான், வெரி குட், அவ்வளோதான். கணவன் மனைவியை கண்டிக்க வேண்டும், மனைவி அதற்கு. கணவன் தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுறது? நாங்களாம் நல்லவர்களுங்க 100%. தப்பா? தப்புங்கிறது எங்களுடைய அகராதியிலே இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு எங்களை பற்றி தெரியும். எபேசியர் 5:17, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. 21வது வசனம், தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள். நீங்கள் அந்த சபையோடைய கான்டெக்ஸ்டாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, கணவன் மனைவி கான்டெக்ஸ்டாக எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் என்ன அங்கே பவுல் பேசுகிறார்? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள், அதுதான் அங்கே விஷயமே. அது எப்படி புத்தி சொல்லிக்கொள்ளக்கூடாது? மதுபான வெறி கொள்ளாமல் அப்படின்னா உங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் புத்தி சொல்லாதீர்கள். டென்ஷன் ஆயிடுச்சுங்க, நான் என்ன பேசுனேன்னே தெரியலங்க, அதனால தான் அப்படி கண்டிச்சிட்டேன். அப்படி அல்ல கண்டிப்பு. அந்த கண்டிப்பை பற்றி அவர் பேசவில்லை. ஆவிக்குள் நிறைந்து ஒரு ஒழுக்கம் உடைய நிலையில், அது சரியாக வரையறுக்கப்பட்ட நிலையில், பிரச்சனையை சரியாக கையாளக்கூடிய நிலையில், அதுதான் அர்த்தம். ஆவிக்குள்ளாக நிறைந்து என்று சொன்னால் நாம் ஏதோ ஆவியானவர் நம்மளை நம்மை அறியாமல் பொசஸ் பண்ணி நாம் பேசாமல் அவர் பேசிட்டு போயிட்டார் என்பது அல்ல. ஆவிக்குள்ளாக என்றால் அவருடைய வார்த்தைக்கு உட்பட்ட நிலையில் சரியாக வரையறுக்கப்பட்ட நிலையில் பிரச்சனையை டீல் பண்ணக்கூடிய விஷயம்தான். அதாவது எப்படி சொல்லுவாங்க, கண்டித்தல் என்பது டு த ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ரீசன் இன் த ரைட் டைம். அப்படியே பார்த்த உடனே பொங்கி போய் அடிக்கிறது அல்ல, நம்மை ஆசுவாசம் படுத்தி கொண்டு நாம் போய் அவனை கண்டிக்கிறது. அது என்னமோ தெரியலங்க, அநீதியை பார்த்து எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே பொங்கிடுதுங்க. அதல்ல கண்டித்தல், அது நம்முடைய உணர்ச்சி எழுது. அதை நாம் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கோம். நாம் பாட்டு, அதனால தான் பிள்ளைகளை பிறம்பால் எடுத்து அடின்னு சொல்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் தருகிறார்கள். நாம் பார்த்த உடனே தப்புன்னு அடித்து அவனுக்கு ஏதோ மனநிலையோ அல்லது உடலில் ஏதோ சேதம் வராதபடிக்கு நாம் போய் குச்சி எடுத்துகிட்டு வந்து நாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு? நீங்கள் கண்டிப்பதற்கு முன்பதாக உங்களை நீங்கள் கண்டித்துக் கொள்ளுங்கள், என்ன மனநிலையோடு அவர்களை கண்டிக்கப் போகிறோம் என்று. கண்டித்தல் என்பது ஒரு நல்ல கலை போன்ற ஒன்று இல்லையா? அதை கற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும். ஸோ அதை தான் அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளாலும் நம்ம பாடல் வழியாக ஒருத்தவங்களுக்கு புத்தி சொல்லு என்று சொல்லவில்லை. அவன் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் நீங்கள் என்ன பண்ணுங்க. பொதுவாகவே இந்த பைபிளில் ஒரு ஒப்பிட்ட நிலையில் தான் பேசியிருக்கிறாங்க அப்போ உள்ள கிரேக்க இலக்கணத்தின்படி. அப்போ ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனங்கள்னாலும் நம்ம கீர்த்தனைகள்னாலும் வச்சு, பிள்ளை இன்னைக்கு நீ தப்பு செஞ்சிட்டியா, 671வது பாடலை நான் பாடுகிறேன், நீ என்ன பண்ண கேளு, அந்த மனநிலையில் இல்லை. ஞான பாட்டுகள் கீதங்கள்னால அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நீங்கள் பக்குவப்பட்ட நிலையில் பேசுங்க. கம்யூனிகேஷன் என்பது நான் எனக்கு என்ன தெரியுங்கிறது பேசுவதல்ல, என்னுடைய ஆடியன்ஸுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறேன் என்பது தான். கண்டித்தல் என்பது அதுதான். எனக்கு என்ன, நான் எவ்வளோ ஒழுக்க நீதியாக இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்கல்ல, அவன் ஒழுக்க நீதிக்குள் எப்படி வருவதற்கு அவன் எப்படி புரிஞ்சுக்குவான், அதுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு செய்தியை ப்ரிப்பேர் பண்ணுவது போல நாம் கண்டிப்பதற்கு ப்ரிப்பரேஷன் அவசியம் என்பது தான் பவுலுடைய வார்த்தை இல்லையா? அதை சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்கிறாரு, அதை இந்த கான்டெக்ட்ல சொல்கிறாரு, தெய்வ பயத்தோடைய ஒருவருக்கொருவர். இந்த கான்டெக்ட்ல யார் வரா? அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மனைவி வராங்க, கணவன் இருக்கிறார். கண்டிப்பதற்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்க வேண்டும், கண்டிப்பை ரிசீவ் பண்ணுவதற்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்.
கணவன் மனைவியை கண்டிக்கலாங்க, அதான் பைபிள் சொல்லிடுச்சுங்க. கணவன் தவறு செய்தாலும் மனைவி கணவனை நீங்கள் செய்கிறது தப்புங்க, இதை கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய உரிமை எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அங்கே there is ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை நம்புகிறோன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் மீட்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாருக்குமான கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொறுப்புகள் வித்தியாசப்படுகிறது இல்லையா, பொறுப்புகள் வேலைகள் வித்தியாசப்படுகிறது. ஸோ அப்போ பவுல் எங்கே என்ன சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் டிசிப்ளின் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, அதற்கு நீங்கள் கீழ்ப்படிங்கள். நீ யார் எனக்கு சொல்கிறது, எனக்கு தெரியாதா, நீ என்ன படிச்சிருக்கிற, நீ வீட்டில் தானே இருக்கிற, சமைக்கிற வேலையை மட்டும் நீ பார்த்தா என்ன பண்ணும் போதும், எங்களை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். நான் ஒரு ஆணாக இருக்கிறதுனால அந்த டேர்ம்லாம் தெரியுது, பெண்களாக இருந்து என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஆனாலும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஸோ நாம் இங்கே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அதுதான். நாம் கண்டித்தல் கீழ்ப்படியாமல் நம்ம என்ன மாதிரியான மாற்றத்தை பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்க முடியும். அன்றைக்கி ஆதாம் ஏவாள் செஞ்ச தவறுக்கு ஆதாம் ஒரு சின்ன எதிர்வினை ஆற்றியிருக்கலாம் இல்லையா. நல்ல வேளை அவராவது வாங்கி சாப்பிட்டேன், நாமளாக இருந்தால் ஏம்மா நீ பறிக்கிற, நானே போய் பறிச்சிருப்பேன். நாம் இப்படி சொல்கிறதுனால நாம் ஆதாமை விட நல்ல முடிவுகளை எடுத்திருப்போன்ற அர்த்தம் அல்ல. நான் சொல்கிறேன், சில முடிவுகளை இவ்விதமாக யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்னைக்கு அனனியா ஒரு முடிவு எடுத்திருக்கும் போது சப்பீரால் சற்று கண்டித்திருக்கலாம் இல்லையா, வேணாங்க பொருத்தனை பண்ணதை என்ன பண்ணியிருக்கலாம், கொடுத்துருக்கலாம். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கண்டிக்க முயற்சி பண்ணுங்கள், நாம் பெரிய விளைவுகளிலிருந்து நாம் தப்பித்து விடுவோம்.